ஹலோ வர்ஸ், வெல்கம் டு சாய்ராம் கிச்சன். சாய்ராம் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முருங்கைக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், நல்லா வளைஞ்ச நல்லா முருங்கைக்காயாக எடுத்து கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ காணும் நல்லா நம்ம இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து வேக வச்ச முருங்கைக்காயை வந்து அந்த பேஸ்ட்டை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிடாமல் இது மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாகவே போட்டு நீங்கள் இந்த பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு கடலப்பருப்பு போட்டு கடுகும் கடலப்பருப்பும் நல்லா பொரிஞ்சோடனே அதுக்கு தேவையான அளவு நம்ம பூண்டு வந்து நாப்பில் தட்டி அதில் போடணும். அதை போட்டு அந்த வாசனை வந்தோடனே கருவேப்பிலையை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து நல்லா பொரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் அந்த முருங்கைக்காயோடு சேர்ந்தாப்பில் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 4 பழம் தக்காளி பழத்தையும் எடுத்து அதையும் நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அப்படியே ஒரு பல்ஸ் முடுக்கு போட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா தக்காளி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து மல்லிப்பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன், மிளகாய் பொடி ஒரு 2 டீஸ்பூன். மிளகாய் பொடி மிளகாய் தாங்கும், நீங்கள் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. உரப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுடலாம். பெருங்காயப்பொடி போட்டுட்டு அந்த மசாலாவே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயிலே. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முருங்கைக்காய் பேஸ்ட்டு, அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நம்ம இந்த மசாலாவோட இந்த இதுவும் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இப்படி தான் கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் இது கிளற முடியும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இது வந்து முருங்கைக்காய் தொக்கு வந்து நம்ம சாம்பார் சாதம், சப்பாத்தி, இட்லி, அப்புறம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் கூட நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பரான பாருங்கள், முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா சுருள நம்ம கிண்டி இறக்கணும்னா சூப்பரான அருமையான டேஸ்டியான உங்களுக்கு முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுற வேண்டியதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.